சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வரக்கூடிய செய்திகளில் ஒன்றாக இப்போ இருக்கக்கூடியது ரவி மோகனுடைய குடும்ப பிரச்சனை தாங்க. இந்த குடும்ப பிரச்சனையின் காரணமாக ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது பிரிந்து தான் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய விவகாரத்து தொடர்பான வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கிடையில் என்னாச்சுன்னா, பிரபல பாடகியாக இருக்கக்கூடிய கெனிஷாவோடு இணைந்து நடிகர் ரவி மோகன் ஒரு திருமண விழாவில் பங்கேற்றார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து அவங்க பல்வேறு விழாக்களில் 2 பேருமே ஜோடியாகவே பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் 2 பேரும் ஒன்றா வாழ்வது குறித்து ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க. ஸோ சமீபத்தில் பாடகியாக இருக்கக்கூடிய கெனிஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தான் சென்னையை விட்டு செல்வதாகவும் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. ஸோ அன்னைக்கு தினம் காலையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியினுடைய மனைவி மற்றும் அவருடைய தாயார் ஒரு நடிகையின் மீதும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் ஆர்த்தியினுடைய தாயாராக இருக்கக்கூடிய சுஜாதா விஜயகுமார் இந்த குற்றச்சாட்டுகளை ரவி மோகனுடைய கூற்றுகளுக்கு எதிராக விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆர்த்தியை மிரட்டி தான் திருமணம் செய்து கொண்டதாக ரவிமோகன் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முற்றிலுமாக பொய் அப்படின்னு அவர் மறுத்திருக்காங்க. ரவிமோகன் கையை அறுத்துக்கிட்டு திருமணம் செய்துக்கிட்டதாலாம் சொல்கிறதெல்லாம் பொய். யார் கையை அறுத்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது மற்ற பெண்கள் குரல் கொடுப்பது இயல்பு தான். ஆனால் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரவிமோகனுக்கும் குரல் கொடுக்க அவங்களுடைய சக நண்பர்கள் துணையாக இருக்காங்க. ஸோ முதல்ல கார்த்திக் அவர்கள் ஒரு பதிவு விட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் ரவிமோகனுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ நடிகர் சிம்புவும் தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதாவது ரவிமோகன் மாதிரி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர், நல்ல மனிதனை பார்க்கவே முடியாது. ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் பர்சனாக அவர் இருந்திருக்காரு. நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்கள்ட்ட நம்ம கூட வேலை செய்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீலை எனக்கு ஜெயம் ரவி கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட் ஜோனை இன்னும் யாருமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் தெரியுது ரவிமோகன் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. ஸோ ரவிமோகன் அப்படின்னு இவரை எல்லாருக்கும் தெரியறதை விட ஜெயம் ரவி அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு பிரபலமானவர் தான் ஜெயம் ரவி. இப்போ அவருடைய குடும்ப வாழ்க்கையின் சூழ்நிலையினால் ஒரு முடக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஸோ ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு குடும்பம்னு இருக்குன்னா அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ யாரும் அவங்களுடைய குழந்தைகளை யாரும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜெயம் ரவி அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்க்க முடியாமல் ஏங்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளுடைய ஏக்கம் அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயே அவர் ஒரு நல்ல டிப்ரெஷனுக்கு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இது அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கெனிஷாவை வேற வைத்து நிறைய விஷயங்கள் பரப்பிட்டாங்க. இதனால் கெனிஷாவும் சென்னையை விட்டே வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவருக்கு இன்னும் மன அழுத்தம் அதிகமாகிருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி தகர்த்து எரிஞ்சிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இனி திரையுலகத்தில் திரைப்படத்திலே நான் நடிப்பேன் அப்படின்னு அவர் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அப்படின்னு ரசிகர் பட்டாளம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதில் ஜெயம் ரவியும் ஒருத்தர். ஸோ நல்ல ஒரு நடிகராக இருக்கக்கூடிய அவருக்கு இப்படி குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. சொல்லப்போனால் இவர் ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலுமே கூட அதை பெருசாக அவர் கொண்டு வரலை. ஸோ சூழ்நிலைக்காகவும் குடும்பத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய மொத்த சம்பாத்தியத்தையுமே இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு நடிகராக இருக்கார். அதே போல் ரவிமோகனுடைய மாமியார் தன்னுடைய மருமகனான ரவிமோகன் மீது தனக்கு இன்னும் மரியாதை இருப்பதாக கூறியிருக்காரு. அவர் 1.5 வருடங்களாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தற்போது ரவிமோகன் பொது வெளியில் பேசியிருக்காரு. ஸோ இருந்தாலுமே கூட எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறதுனால அளவோ அல்லது எமோஷ்னலோ ஆகவே மாட்டேன் அப்படின்னு குறிப்பிட்ட சுஜாதா விஜயகுமார் ரவியினுடைய இந்த பேச்சுக்களால் குழந்தைகளுக்கு தான் மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. குழந்தைகளுக்கு என்ன மன உளைச்சல் அப்படின்னு தனக்கு தெரியல அப்படின்னும் குழந்தைகளை பார்க்க ரவிமோகனுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுருக்கு. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு.
தன் மீது சுமத்தப்படக்கூடிய அவதூறுகளுக்கு நிச்சயம் பதிலளிப்பேன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா தம்பதியினர் ஒரே வங்கி கணக்கு வைத்திருப்பது தவறில்லை. ஆனால் வழக்கு நிலுவையில் இருப்பதனால தான் இதுவரை இது பற்றி வந்து பேசாமல் இருக்கோம். ஸோ எல்லா பெற்றோர்களுமே குழந்தைக்காக மட்டும்தான் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தில் வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு. தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு உள்ளிட்ட செலவுகளுக்காக இடைக்கால ஜீவான் அம்சம் கோரி நடிகர் ரவிமோகன்கிட்ட இருந்து ஆர்த்தி தொடர்ந்த வழக்கினுடைய மனு 2 வாரங்களுக்குள்ளே விசாரித்து முடிக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கு. ஸோ இதிலேருந்து மிக விரைவில் வந்து இதுக்கான விசாரணை முடிவுகள் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு தெரியப்படுது. ஸோ நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே விவகாரத்து மற்றும் குடும்ப பிரச்சனைகள் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முன்னாள் மனைவின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தி மீது கடுமையான நிதி மற்றும் மனரீதியான இன்னல்களை வந்து தந்ததாக குற்றம் சாட்டியிருக்காரு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியினுடைய தாயார் சுஜாதா விஜயகுமார் மற்றும் 3 எழுத்து நடிகை ஆகியோரெல்லாம் ஆர்த்திக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயம் ரவிக்கு மட்டும்தான் ஆதரவாக வந்து பேச போகிறாரு. அது நல்லா தெரியுது. ஏன்னா சிம்பு வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு நல்ல நண்பர். ஸோ இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டதாகவோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல்களும் இன்னும் வெளிவரல. ஸோ இருந்தாலும் அவர் வந்து ஜெயம் ரவிக்கு தான் ஆதரவு கொடுப்பார் அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா சிம்பு ஜெயம் ரவி 2 பேத்துக்கு இடையில முரண்பாடுகள் வந்து முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ சிம்புவும் தானும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றத நல்லா தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பனுக்காக ஒவ்வொருத்தராக வந்து நட்புக்கரம் நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் வந்து எந்த விதமான கவலையும் படாமல் இருங்க. உங்களுக்காக ஆதரவு கொடுக்க நிறைய உள்ளங்கள் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நம்பிக்கையோடு இருங்க. இதையெல்லாம் பறைசாற்றக்கூடிய விதமாக தான் இப்போ ஒவ்வொரு நடிகர்களாக தங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ முன்னாடி கார்த்தி வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து சிம்புவும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதனால் தைரியமாக இருக்கிறதுக்காக அவங்களுடைய ஆதரவுகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி அவர்கள் இதை வந்து பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் புரியும். ஸோ நம்ம நல்லது செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நடக்கக்கூடியதும் நல்லதாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் தங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்து துணையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து தைரியமாக இருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இனி வந்து விசாரித்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.